மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. Discover the magic of Sri Lanka with Satcon Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satcon Holidays. Book your unforgettable adventure today with Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். குருந்தூர் மலையில் மீண்டும் தமிழர் நிலங்கள் ஆக்கிரமிப்பு. முல்லைத்தீவு குருந்தூர் மலை விகாரை சூழலில் உள்ள தமிழ் மக்களின் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து தொல்லியல் தளம் என்கின்ற அறிவித்தல் பலகை நிறுவப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் பூர்வீக விவசாய நிலங்களில் விவசாயம் செய்ய முற்பட்ட விவசாயிகளை அங்குள்ள கல்கமுவ சாந்தி போதி தேரர் போலீசாரிடம் பிடித்து கொடுத்து சிறையில் அடைத்திருந்தமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வாறான சூழலில் விவசாய நிலங்களை நேற்றைய தினம் தொல்லியல் திணைக்களம் ஆக்கிரமித்திருப்பது ரணில் அரசு ஆட்சியில் இருந்தபோது இரவோடு இரவாக தண்ணிமுறிப்பி கிராமம் வரையில் 341 ஏக்கர் நிலத்தை தொல்லிய நிலம் என எல்லை கற்களை நாட்டியிருந்தார்கள். இந்த விடயம் உடனடியாக ரணில் விக்ரமசிங்க வரை கொண்டு செல்லப்பட்டதனால் ரணில் தலையீடு செய்த காரணத்தால் விவசாய நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தப்படவில்லை. தற்போது அனுர அரசு ஆட்சியில் குருந்தூர் மலை மற்றும் அதனை சூழவுள்ள 341 ஏக்கர் விவசாய நிலப்பரப்புக்கும் பாதுகாப்பு வேலி ஒன்றை அமைத்து முழுமையாக ஆக்கிரமிக்க முயற்சிக்கப்படுகின்றது. அதன் முதற்கட்டமாக இராணுவத்தினரின் ஒத்துழைப்போடு நீதிமன்ற தீர்ப்புகளை கூட புறம்தள்ளி விவசாய நிலங்களை அழித்து அறிவித்தல் பலகைகளை இன்று தொல்லியல் திணைக்களம் வைத்திருக்கின்றது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நாளை இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம். பிரதம மந்திரி கலாநிதி ஹரணி அமரசூரிய நாளை இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான பெண்கள் தொடர்பான உலகளாவிய தலைவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட பிரதமர் கலாநிதி ஹரணி இன்று நாடு திரும்பிய நிலையில் நாளை முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார். பிரதம மந்திரி தனது விஜயத்தின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனும் உயர்மட்ட பிரதிநிதிகளுடனும் சில கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். அக்டோபர் 17ஆம் தேதி NDTV மற்றும் சித்தன் ஆராய்ச்சி அறக்கட்டளை ஏற்பாடு செய்யும் NDTV உலக உச்சி மாநாட்டில் நிச்சயமற்ற காலங்களில் ஏற்படும் மாற்றங்கள் வழிநடத்தல் என்ற தலைப்பில் பிரதமர் சிறப்புரையாற்ற உள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. இஷார செவ்வந்தி கைது விடயத்தை அனுர அரசு அரசியலாக்க கூடாது, நாமல் கோரிக்கை. பாதாள உலக அமைப்புகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் குறித்து பாராபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும் என்று இலங்கை பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், முன்னாள் கடற்படை தளபதி மற்றும் 2 உயர் போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டதை போலவே இந்த விடயத்தையும் அரசாங்கம் அரசியலாக்க கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு பின்னணியில் இருந்த இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டமை குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது நாமல் ராஜபக்ஷ இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த பாதாள உலக அமைப்புகளுக்கு பின்னால் யார் இருக்கின்றார்கள் என்பதை நாடு அறிந்து கொள்ள வேண்டும். இது குறித்து நடுநிலையான விசாரணை நடாத்தப்பட வேண்டும். இந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் தேடப்படும் பல நபர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி 17 பேர் நாட்டை விட்டு வெளியேறி உள்ளதாக துணை அமைச்சரே தெரிவித்துள்ளார். ஆனால் அந்த கடவுச்சீட்டுகள் யாருடையவை என்பதை அவர்கள் இன்னும் வெளியிடவில்லை. துறைமுகத்திலிருந்து ஆய்வு செய்யப்படாத 323 கொள்கலன்களை விடுவித்தவர்கள் யார் என்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை.
தயவு செய்து இந்த சம்பவங்களை விசாரிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இந்த விடயங்களை விசாரித்து பாதாள உலக நடவடிக்கைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இந்த விடயங்களை அரசியலாக்க கூடாது என்றும் நடுநிலையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார கைது. முன்னாள் அமைச்சர் மானுஷ நாணயக்கார லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் அளிக்க இன்று காலை அவர் இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த அரசாங்கத்தின் போது விவசாய வேலைகளுக்காக இஸ்ரேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பியதில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைக்கு அமைய வாக்குமூலம் பதிவு செய்ய மானுஷ நாணயக்கார என்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாம் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் முன்பணையில் விடுவிக்குமாறு மானுஷ நாணயக்கார சமர்ப்பித்த கோரிக்கையை கொழும்பு நீதமன்றம் நேற்று நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற உத்தரவில் கோப்பாய் போலீஸ் நிலையம் அகற்றப்பட்டது. கோப்பாய் போலீசார் நீதிமன்ற உத்தரவில் வெளியேற்றப்பட்டமையால் கோப்பாய் போலீஸ் நிலையம் தற்காலிகமாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. கோப்பாய் போலீஸ் நிலையம் ராசபாதை வீதியில் தனியாருக்கு சொந்தமான காணிகள் மற்றும் வீடுகளை அடாத்தாக கைப்பற்றி அமைக்கப்பட்டிருந்தது. காணிகள் வீடுகளை விட்டு போலீசார் வெளியேற்றப்பட்டு தமது காணிகள் மற்றும் வீடுகளை தம்மிடம் ஒப்படைக்குமாறு யாழ் மாவட்ட நீதிமன்றில் கடந்த 2019 ஆண்டு கால பகுதியில் இருந்து 7 உரிமையாளர்கள் வழக்கில் தொடர்ந்திருந்தனர். வழக்கு விசாரணைகள் கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்திருந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி போலீசார் தனியார் காணிகளை வீடுகளை உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைத்துவிட்டு வெளியேற வேண்டும் என மாவட்ட நீதிபதி சி சதீஸ்கரன் உத்தரவிட்டிருந்தார். எனினும் 2 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை போலீசார் காணியை உரிமையாளர்களிடம் கையளிக்காமையால் இன்று குறித்த வீடுகள் அவற்றின் உரிமையாளர்களுக்கு நீதிமன்ற பதிவாளரினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. கோப்பாய் போலீஸ் பிரிவு மக்களது முறைப்பாடுகள் இருப்பின் அதனை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையம் தற்காலிகமாக ஏற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவி பாலியல் வன்கொடுமை புகார். டெல்லியில் பல்கலை மாணவர்கள் போராட்டம். டெல்லியில் சந்தர்பூரில் தென்கிழக்கு ஆசிய பல்கலைக்கழகம் SAU உள்ளது. சார்க் நாடுகளால் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்டு நடாத்தப்படும் இந்த சர்வதேச பல்கலைக்கழகத்தில் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். இந்திய மாணவிகளும் இங்கு பயிற்றப்படுகின்றனர். இந்த பல்கலையில் நிகழும் தவறுகள் மீது சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அடர்ந்த வனப்பகுதி நிறைந்த SAU வளாகத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மாணவி ஒருவர் 4 பேர் கொண்ட கும்பலினால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவி ராம் மனோகர் லோக்கியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மைதான்கடி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் பல்கலைக்கழகம் நிர்வாகமும் பேராசிரியர் சஞ்சய் சதுர்வேதி தலைமையில் விசாரணை குழு அமைந்துள்ளது. அடுத்த 10 நாட்களுக்குள் அறிக்கை அளிக்கும்படி இக்குழுக்கு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கோல்ட்ரிப் உட்பட 3 இருமல் மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம், உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை. இந்தியாவில் தயாராகும் 3 தரமற்ற இருமல் மருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சிந்தர்பாரா மாவட்டத்தில் கலப்பட இருமல் மருந்து சாப்பிட்டு 22 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். விசாரணையில் இருமல் மருந்தில் நச்சுப் பொருட்கள் அதிக அளவில் கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த மருந்தை தயாரித்த ஸ்ரீபெரும்புத்தூரை சேர்ந்த மருத்துவ நிறுவனத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு ஆலை மூடப்பட்டுள்ளது. மேலும் மத்திய பிரதேச போலீசார் அந்த நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனை சென்னையில் வைத்து கைது செய்தனர். இந்நிலையில் இந்தியாவின் மருந்துகள் தரநிலை கட்டுப்பாட்டு அமைப்பு இது குறித்து உலக சுகாதார அமைப்புக்கு அறிக்கை அனுப்பியுள்ளது. அதில் இந்தியாவில் தயாராகும் 3 இருமல் மருந்துகளில் நச்சுத்தன்மை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நச்சுத்தன்மை உள்ள அந்த மருந்துகள் எதுவும் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படவில்லை. சம்பந்தப்பட்ட மருந்துகள் உற்பத்தி உடனடியாக நிறுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தயாரிப்பு அங்கீகாரங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது.
சம்பந்தப்பட்ட மாநில அதிகாரிகளால் நச்சுத்தன்மை உள்ள மருந்துகள் திரும்ப பெறுதல் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. செய்திகளில் தொடர்பான உலகச் செய்திகள். வெளியேறும் இஸ்ரேல் படை, பொதுவெளியில் 8 பேரை சுட்டுக் கொன்ற ஹமாஸ். காசாவில் இஸ்ரேல் படையினர் வெளியேறி வரும் நிலையில் தங்களுக்கு எதிராக இஸ்ரேலுடன் இணைந்து செயல்பட்டதாக குற்றம் சாட்டி பாலஸ்தீனியர்களை ஹமாஸ் ஆயுத குழுவினர் பொது வழியில் சுட்டுக் கொன்றனர். காசா போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது 20 அம்ச அமைதி திட்டத்தை பரிந்துரைத்துள்ளார். இந்த பரிந்துரையின்படி இருதரப்பிலும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு போர் நிறுத்தம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து இருதரப்பிலும் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். ஹமாஸ் ஆயுத குழுவால் கொல்லப்பட்ட எஞ்சிய பணைய கைதிகளின் உடல்களை ஒப்படைக்கும் பணியில் ஹமாஸ் ஈடுபட்டு வருகின்றது. மேலும் காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேறி வருகின்றன. இதையடுத்து காசாவை மீண்டும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர ஹமாஸ் முயற்சித்து வருகின்றது. இந்த நிலையில் 8 பாலஸ்தீனியர்களை ஹமாஸ் ஆயுத குழுவினர் காசா முனையில் பொது வழியில் வைத்து துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். தங்களுக்கு எதிராக இஸ்ரேலுடன் இணைந்து செயல்பட்டதாக குற்றம் சாட்டி பாலஸ்தீனியர்களை ஹமாஸ் ஆயுத குழுவினர் பொது வழியில் சுட்டுக் கொன்றது தெரிவிக்கப்படுகின்றது. காசா பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க ஹமாஸ் ஏனைய ஆயுதமேந்திய பாலஸ்தீன குழுக்களுடன் மோதி வருவதால் ஹமாஸின் காட்டுமிராண்டித்தனமான பழிவாங்கும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றன. இந்த சம்பவம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸ் தனது ஆயுதங்களை கீழே போட வேண்டும், இல்லையெனில் இஸ்ரேல் ஆயுதங்களை களைவார்கள், அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் நாங்கள் அவர்களை ஆயுதங்களை களையச் செய்வோம், அது விரைவாகவும் வன்முறையாகவும் நடக்கும் என எச்சரித்துள்ளார். ஹமாஸ் அகற்றப்படும் வரை போர் முடிவடையாது என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பலமுறை கூறியுள்ளார். மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் போர் நிறுத்த திட்டம் ஹமாஸ் ஆயுதங்களை களைந்து சர்வதேச மேற்பார்வையாளரிட்ட அமைப்பிடம் அதிகாரத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது. அமைதி நோபல் பரிசு வென்ற மச்சாடோ, நோர்வேயின் தூதரகத்தை மூடிய வெனிசுலா. நடப்பாண்டுக்கான நோபல் பரிசு பற்றிய விருதுகள் அனைத்தும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மரியா கொரினா மச்சாடோ அமைதிக்கான நோபல் பரிசு வென்றதை தொடர்ந்து வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ நோர்வேயில் உள்ள தூதரகத்தை மூட உத்தரவிட்டிருப்பது பேசு பொருளாகியுள்ளது. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. சர்வாதிகாரத்தை எதிர்த்து ஜனநாயகத்திற்காக போராடும் வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மச்சாடோவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மரியா கொரினா மச்சாடோ அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற சில நாட்களில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ நோர்வேயில் உள்ள அந்நாட்டு தூதரகத்தை மூட உத்தரவிட்டுள்ளார். இன்ஸ்டாகிராமில் பகிரப்பட்ட ஓர் அறிக்கையில் வெனிசுலாவின் வெளியுறவு அமைச்சகம் அதன் ராஜதந்திர பணிகளின் உள் மறுசீரமைப்பின் விளைவாக நோர்வேயின் தலைநகரில் உள்ள அதன் தூதரகத்தை மூட மதுரா அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மச்சோடாவின் நோபல் பரிசு குறித்து நிக்கோலஸ் மதுரோவின் அரசாங்கம் இதுவரை எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. எனினும் இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நோர்வே நோபல் குழுவின் முடிவை அவரது ஆட்சி ஏற்கவில்லை என்பதை இது குறிக்கின்றது. இதற்கிடையில் வெனிசுலா தூதரகத்தில் தொலைபேசி சேவைகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் எந்த விளக்கமும் அளிக்காமல் வெனிசுலா தனது ஒஸ்லோ தூதரகத்தை மூடியதாக நோர்வே வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது வருந்தத்தக்கது. பல விடயங்களிலும் எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் வெனிசுலாவுடன் உரையாடலை திறந்த நிலையில் வைத்திருக்க நோர்வே விரும்புகின்றது என்று அமைச்சக செய்தி தொடர்பாளர் சிசிலி ராங் தெரிவித்துள்ளார். அமைதிக்கான நோபல் பரிசு நோர்வே அரசாங்கத்தை சாராதது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays.
From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkan Holidays. Book your unforgettable adventure today with Satkan Holidays.